ஹே காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம ஆரஞ்சில் மலர்ந்த காதலோட 6வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 எபிசோட் நீங்கள் ராய் சிஸ்டரோட வாய்ஸில் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இதுக்கப்புறம் வேற வழி இல்லை, நான் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாரும் என் வாய்ஸில் தான் கேட்கணும். ஆனால் லாஸ்ட் 2 எபிசோட் அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்னால் பண்ண முடியாத சமயத்தில் சிஸ்டரே எனக்காக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த டைமில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கே எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம கோவோட வாய்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ரொம்ப வேல்யூபிளான டைம். நாங்க ஹை ஸ்கூலோட ஆஃப் இயர்ஸ் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்களோட உலகத்தை பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் ஆகஸ்ட் பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டு இருப்பான் இல்லையா, அவன் ஆகஸ்ட்காக வெயிட் பண்ணிருப்பான் போல. கோ தனியா உட்காந்துட்டு இருக்கான். கோக்கு முன்னாடி ஹாட்சியும் நம்ம ஆகரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா காட்டுறாங்க. அப்ப நம்ம ஆகஸ்ட் அந்த படிக்கிற பையன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க, என்ன நீ கிளிப்னா போட்டிருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் போன வருஷத்துல இருந்தே போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஓ அப்படியே, நான் பொதுவா அடுத்தவங்களோட விஷயத்துல நான் மூக்க நுழைக்க மாட்டேன், அதனால நான் இதை கவனிக்கல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்ன கேக்குதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் டீப்பா அவங்க பழகுறதுக்கு சும்மா ஒரு 200 hours கிட்ட ஆகும் அப்படின்ற மாதிரி போகுது. அதுக்கப்புறமா இப்போ ஆகரியும் ஆச்சியும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கையெல்லாம் இந்த ஷர்ட்டோட இதுவை தூக்கிட்டு இதை பத்தியா அதை பத்தியா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்க, ஐயோ வலிக்குதே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டீப்பா கண்டினியூ ஆக ஒரு 2ல இருந்து 4 மாசம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஆகஸ்ட் கோவா பார்த்து கேட்கறான், என்ன கோ சாங் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க, அப்ப கேக்குது ஒருத்தர் மேல நம்ம லவ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 செகண்ட் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம கோ சாங் அழகா வரான். இந்த டைம் அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில ஆரஞ்சோட வரான். எல்லாருமே அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் கிளாஸ் ரூமுக்கு என்ன பண்றான்னா, நம்ம கோ கிட்ட ஆரஞ்சு கொடுக்குறான். அவன் என்னடா இவன் புதுசா கண்ணாடி போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கோ மட்டும் கிடையாது, ஆகர் ஆச்சு ஆகஸ்ட் எல்லாருமே அவனையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எல்லாருமே கோ சாங்க தான் சூழ்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா, ஆளுக்கு ஒவ்வொன்றுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், உன்னை பாக்குறதுக்கு கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஆகஸ்ட் சொல்றான், உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப கூலாவும் காமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆகர் கேட்கறான், உனக்கு என்ன கண்ணு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு பிளாக் போர்டு சரியா தெரியல, அதனாலதான் நான் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மட்டும் தான் நம்ம கிளாஸ்லயே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம கோ சாங்கியே பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. இரு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை இப்படி தொட்டு கிள்ளி பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் உன்னை ஹேண்ட்ஸம்னு சொல்றாங்களே, அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். கோசாங்குமே கோவ என்னடா அவன் இப்படிதான் பண்றானே அப்படின்ற மாதிரி லவ் லுக்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். அவன் திடீர்னு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட, அதுக்கு கோசாங் கேட்கறான், ஓ அப்படியான்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கோ என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாருமே நல்லா மாறிட்டீங்க, நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. கோசாங் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆகர் அத்லீட்டா இருக்கான். நம்ம ஹாச்சி நியூ போனா வாங்கிட்டான். ஆனா ஆகஸ்ட் அப்படின்னு சொல்ல, படிக்கிறதுல ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப தீவிரமா இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எல்லாருமே டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகிருக்கீங்க, ஆனா நான் மட்டும் அப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கோசாங் சொல்றான், அப்படின்னா நீ படிக்கிறதுல நீ கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சப்போஸ் உனக்கு படிக்கிறது பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்சதுலயாச்சும் நீ கொஞ்சம் கவனமா இருந்தனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கோ சொல்றான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சொல்றான். எல்லாருமே என்னடா இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சை எடுத்துட்டு, இதோ இதுதான் எனக்கு சாப்பிடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். எல்லாருமே அட போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோ என்ன பண்றான்னா, கோசாங் சென்ட் அடிச்சுட்டு வந்திருப்பான் போல. அவன் கிட்ட போயிட்டு அப்படியே மோந்து பாத்துக்கிட்டு இருக்கான். நீ என்ன சென்ட் அடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி மோந்து பாத்துக்கிட்டு இருக்கான். கோசாங் கேட்கறான், என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீ என்ன பெர்ஃப்யூம் அடிச்சு இருக்கியா அப்படின்னு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்றான். இவன் அவனையே கிட்ட மோந்து பாத்துக்கிட்டு இருக்க, என்ன ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்க, அதுக்கு கோ சொல்றான், ரொம்ப ஸ்ட்ராங்கானா இல்ல, நான்
கிட்ட வந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து, "ஆமா, எனக்கு இந்த ஸ்மெல்லு பிடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் தான் விட்டு இருக்காங்க. நம்ம ஹாச்சி வந்து எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி லைன்ல நின்னுக்கிட்டு இருக்கிறப்போ, 12th ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து ஹாட்சிக்கு முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. அந்த இடத்துக்கு ஆகருமே வந்து பிராக்டிஸ் முடிச்சுட்டு வரான். ஹாச்சிய பார்த்துட்டு, "நீ இன்னும் லஞ்ச் சாப்பிடலையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஹாச்சி வந்து அங்க இருக்க பசங்க கிட்ட கேட்குறாங்க. "நாங்கலாம் வந்து இங்க கியூல நின்னுக்கிட்டு இருக்கோம். உனக்கு வந்து எங்கள பார்த்தா தெரியலையா? நீ பாட்டுன்னு முன்னாடி வந்து நிக்கிற. அப்ப முன்னாடி இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோட நிலைமை என்ன?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அந்த பசங்க சொல்றாங்க, "ஏய், எனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. நாங்க வந்து நின்னுட்டு இருக்கோம்." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து 12th ஸ்டாண்டர்ட் பையன் வேற ஒருத்தன் வந்து, "ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் 12த்தோட பேரையே வந்து இப்படி கெடுக்குறீங்க? நீங்க வந்து ஒழுங்கா லைன்ல நில்லுங்க." அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆளாளுக்கு வந்து லைன்ல நின்னுடுறாங்க. நம்ம ஆகர் என்ன பண்றான்னா, சரி எல்லாரும் லைன்ல நில்லுங்க, லைன்ல நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கடைசியில நின்னுடுறான். அவன் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆகர பார்த்து சிரிக்கிறான். ஆகருமே வந்து ஆச்சிய பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம கோசாங்கு, ஆகஸ்ட் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஆகஸ்ட் வந்து அவன பார்த்து கேட்கறான், "மிஸ்டர் பாஸ்கோ, என்ன ஆச்சு? என்னத்த திங்க் பண்ணி கேட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "நான் இப்பதான் வந்து உன்ன நோட்டீஸ் பண்ணேன். நம்ம ஸ்கூல்ல வந்து எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து வேற வேற கிளாஸ். ஆனா சாப்பிடுறப்ப வந்து ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் சேம் கிளாஸா இருந்தாலும் அவங்க சீட்டு வந்து வேற வேறயா இருக்கு. ஆனா வந்து லஞ்ச் சாப்பிடுறப்போ ஒண்ணாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இததான் நான் கண்டுபிடிச்சது." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம கோசாங் வந்து அவன பார்க்குறான். ஜப்பான்காரன் என்னன்னா கண்டுபிடிச்சிருக்கான். பயப்புள்ள என்னத்த கண்டுபிடிச்சுட்டு எப்படி சீன் ஓடுது பாத்தியா? அப்படின்ற மாரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஆகரும் ஹாச்சியும் வந்துட்டு, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஹாச்சி என்ன பண்ணான்னு? அவன் வந்து சும்மா சீனியர வந்து நல்லா வெளுத்து வாங்கிட்டான்." அப்படின்ற மாரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொல்றான். அதாவது வந்து அங்க நடந்தது வந்து என்னன்னா, "ஒழுங்கா லைன்ல நில்லுங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹாச்சி சொல்லியிருப்பான். இவன் என்ன சொல்றான்னா, சீனியர் வந்து இது மாரி பண்ணாங்க. அதனால வந்து இவன் அவன போட்டு அடிச்சுட்டான். பஞ்சுலாம் வச்சான் அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது, நீ பஞ்சு வச்சியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ஹாச்சி சொல்றான், "அது மாரிலாம் இல்ல. இவன் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் சேர்த்து சொல்றான்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கோசாங் வந்து கேட்கறான், "இப்படி வந்து நீ ஓப்பனா சொன்னல்ல, உனக்கு பயமா இல்லையான்னு?" கேட்க, "எனக்கு வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு." அப்படின்ற மாரி ஹாச்சி சொல்றான். அதுக்கு கோசாங் சொல்றான், "நீ வந்து இது மாரி விஷயத்துக்கு வந்து பயப்பட தேவையே இல்ல, சரியா?" அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணி கேட்டுருக்கான். அதுக்கப்புறமா நம்ம சொல்றான், "இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால நமக்கு வந்து கிளாஸே சரியா எடுக்கல. எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஆகர் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு வந்து நான் பிராக்டிஸ் பண்ண போறேன்." அப்படின்ற மாரி சொல்லி கேட்டுருக்கான் ஃபுட்பால் பிராக்டிஸ பத்தி. அந்த காலத்துலலாம் வந்து ஃபுட்பால்ல வந்து இவங்க தான் வந்து பெரிய ஸ்டாரா இருந்தாங்கன்னு சில பேரோட பேரெல்லாம் சொல்லி கேட்டுருக்கான். அப்படியே வந்து, "நான் பிராக்டிஸ் பண்றப்போ நீங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம்ல." அப்படின்ற மாரி சொல்லி கேட்டுருக்க. நம்ம ஆச்சி வந்து நம்ம ஆகர வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கான். "உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்ல, ஆகஸ்ட் கேட்கிறான், "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்றான். "ஒண்ணும் இல்ல, நீ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றல்ல. அதனால வந்து உன்னால கண்டிப்பா எல்லாமே பண்ண முடியும்." அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா, கிரவுண்ட்ல ஆகர் அவனோட டீமோட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற பொண்ணுங்கலாம், "வாவ்! சூப்பர்! ஏய் சூப்பர்!" அப்படின்னு சேர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து கோசாங் கிட்ட கேட்கறான், "இது மாரி பொண்ணுக்குன்னா வந்து எதுக்கு இது மாரி விளையாடுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க? எனக்கு தெரியவே இல்ல. உனக்கு யாரன்னா புடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறான். அவன் வந்து, "எனக்கு வந்து யாரையும் புடிக்கல. நான் வந்து படிக்கிறதுல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு யாரன்னா புடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி கோவ பார்த்து கேட்கறான் கோசாங்கு. அந்த சமயத்துல 2 பொண்ணுங்க வந்து கோசாங் கிட்ட சொல்றாங்க, "என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த ஜூஸ வந்து உன்கிட்ட குடுக்க சொன்னா. அவ வந்து உன்னோட பெரிய ஃபேனா." அப்படின்னு சொல்லி ஜூஸ குடுக்குறான். அப்ப வந்து கேட்கறான், "அந்த பொண்ணு வந்து கிட்ட குடுக்க சொன்னாங்களா? இல்ல கோசாங் கிட்ட குடுக்க சொன்னாங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, "கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் கிட்ட குடுக்க சொன்னாங்கன்னு" சொல்ல, அவனுமே வந்து வாங்கிக்கிறான். இந்த ஜூஸ வந்து குடிக்க மறந்துடாத, சரியான்னு சொல்ல, அவனுமே வந்து சரி, சரின்னு சொல்லிட்டு வாங்கிடுறான். அப்ப அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, "கோசாங் வந்து ரொம்ப கியூட் இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ வந்து அவன பார்த்து சொல்றான், "பரவாயில்லையே, நீயும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறியே." அப்படின்ற மாரி சொல்றான். "உன்ன வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றா போல, கிரஷ்ஷா இருக்கா போல." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. "அப்படின்னா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து யாரு என் மேல கிரஷ்ஷா இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி கோசாங் சொல்றான். அப்ப ஆகஸ்ட் சொல்றான், "சப்போஸ் நீ வந்து அந்த பொண்ண மீட் பண்ண, அவகிட்ட பேசுற மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு வந்து ஆகஸ்ட். அவன் வந்து சிங்கிளா இருக்கான். அப்படின்னு வந்து நீ சொல்றியா?" அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப நம்ம கோசாங் சொல்றான், "ஸ்டாப் இட். எனக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு" சொல்லிட்டு அந்த ஜூஸ குடிக்க, அந்த ஜூஸோட கப்ல வந்து அந்த பொண்ணு நம்பர் எழுதி குடுத்திருப்பாங்க போல. அந்த 2 நம்பர பார்த்தோனே நம்ம என்ன பண்ணிடுறான், அந்த ஜூஸ வாங்கிட்டு, "எனக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ குடிச்சிடுறான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நானும் வந்து டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்துறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கியூட்டா தான் போகுது. எங்க இருந்த அவங்க வந்து லவ் பண்ணிட போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்து இவன் ஜூஸ வாங்குறதும், அத குடிக்கிறதும், அது வந்து கியூட்டா தான் போயிட்டு இருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா கோசாங்கும் வந்து பீச்ல உட்கார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோசாங் வந்து கிட்ட கேட்கறான், "நீ வந்து உண்மையாலே டேட் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்க, எல்லாருமே வந்து அவங்க வேல போயிட்டு இருக்காங்க. "நான் ஏன் டேட் பண்ணக்கூடாது?" அப்படின்ற மாரி சொல்றான். "எனக்கு வந்து நீ டேட் பண்றதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் கியூரியஸா
இருக்கேன். அதான் கேட்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றான். ஏன் நான் யாரனா லவ் பண்றது வந்து உனக்கு பிடிக்கலையா? அப்படின்ற மாரி கேட்க, அப்படின்னா இல்லன்னு சொல்றான். அதுதான் அப்படின்ற மாரி நம்ம சொல்லி கேட்டுருக்கான். ஏன்டா நான் யாரனா லவ் பண்ணேன்னா அவங்க கூட போயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நீ வீட்டுக்கு தனியா போணும் அப்படின்னா நீ பயப்படுறியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஐஸ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம அவங்க வந்து என்ன சொல்றான்னா, அப்படின்னா இல்ல. நீ வந்து டேட் பண்றல்ல, அவங்களுக்கு வந்து நீ ஒரு முட்டாளான பாய் ஃப்ரெண்டா இருப்பேன்னு நினைச்சு தான் நான் வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா அனுப்பிச்சுட்டு அவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட்டா போயிடுறான். அப்ப நம்ம சொல்றான், "ஏ சாங் எனக்காக வந்து வெயிட் பண்ணு. என்ன விட்டு நீ ஏன் போற?" அப்படின்ற மாரி அவன் பின்னாடி கத்திக்கிட்டே ஓடுறான். இவன் சைக்கிள்ல வேகமா போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கோசாங்கோட வீட்ட தான் காட்டுறாங்க. நைட் ஆயிடுச்சு. கோவும் வந்து இப்ப கோசாங்கோட வீட்ல தான் இருக்கான். அங்க இருக்க கம்ப்யூட்டர பார்த்தோனே, "ஏய் நீ கம்ப்யூட்டர் வச்சிருக்கியா? இத நான் யூஸ் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து, சரி யூஸ் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றான். "நான் இன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் பேரண்ட்ஸ் வந்து வீட்ல இல்லையா?" அப்படின்னு கேட்கறான். "எனக்கு தெரிஞ்சு அவங்க மேல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சொல்றான், "எப்பயுமே வந்து உன் வீடு வந்து யாருமே இல்லாத மாரி தான் இருக்கு. ஆனா என் வீட பாரு, எப்ப பார்த்தாலும் வந்து கத்திக்கிட்டே, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப போர் அடிக்கும்" அப்படின்னு சொல்ல, "என் வீடு வந்து அதுக்கு மேல போர் அடிக்கும்" அப்படின்ற மாரி சொல்றான். கொஞ்ச நேரம் பொறுத்து சாங் வந்து படிச்சுக்கிட்டே இருக்க, நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க. "ஐயய்யோ! நான் செத்து போயிட்டேன், செத்து போயிட்டேன்" அப்படின்ற மாரி ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம சாங் வந்து படிச்சுக்கிட்டே வந்து சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவங்க அப்பா வராரு. அப்பா வந்துட்டு சாங்க பார்த்து கேட்கிறாரு, "நீ எப்போ வீட்டுக்கு வந்த?" அப்படின்னு கேட்க, "நான் 7:30க்கு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம வந்து அவங்க அப்பாவ பார்த்த உடனே, "வணக்கம் டாடி" அப்படின்ற மாரி சொல்ல, அவர் வந்து எதுவுமே கண்டுக்கல. "நீ ஏன் இன்னும் குளிக்கல?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வந்து அவன் சைலன்ட்டா இருக்கான். "சரி ஓகே, நீ 10 மணிக்குலாம் வந்து பெட்டுக்கு போயிடணும் சரியா?" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சரி அப்படின்னிடுறான். அவங்க அப்பாவும் வந்து போயிடுறாங்க. "சரி நீ விளையாடு" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு ஒண்ணும் விளையாடுறது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு தோணல" அப்படின்ற மாரி நம்ம சொல்றான். "இப்ப எங்க அப்பா மட்டும் தான் கீழ வந்திருக்காரு. இத்தோட வந்து அவர் நாளைக்கு காலையில தான் வருவாரு. நீ ப்ளே பண்ணுன்னு" சொல்ல, "இல்ல நான் போறேன்" அப்படின்ற மாரி நம்ம சொல்லிடுறான். அவன் சிஸ்டம ஆஃப் பண்ணிட்டு, "ஓகே பாய்" அப்படின்ற மாரி சொல்ல, இவன் சொல்றான், "ரொம்ப நன்றி" அப்படின்ற மாரி சொல்ல, "எதுக்கு தேங்க் யூ கேட்கிற?" அப்படின்ற மாரி சொல்றான். "ஏன்னா வந்து நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கும், கேம் விளையாடுனதுக்கும், நீ மட்டும் வரலன்னா என் வீடு வந்து ரொம்ப சைலன்ட்டா இருந்திருக்கும். நீ வந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே, நீ வந்து மார்னிங் என் வீட்டுக்கு வா. ஈவினிங் வந்து நான் வரேன். எப்படி வசதி?" அப்படின்ற மாரி சொல்ல, அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மாரி போக, ஒரு நிமிஷம் நைட் வந்து என்கிட்ட பேசுறத நீ மறக்காத சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர்ல பேசுவாங்க இல்லையா? அந்த டம்ளர் மாரி அத காதாண்ட இப்படி வச்சுட்டு அவன் போயிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுது. இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாங், கோவோட மம்மி அண்ட் டாடி. இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவோட அப்பா பார்த்து சொல்றாங்க, "நம்ம வந்து கடலுக்கு போலாம். நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்லாம் வந்து நிறைய இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் என்ன ஒர்க்ன்னு கூப்பிடுறீங்க? எனக்கு வந்து 18 ஏஜ் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி வேலைனா வாங்குனா வந்து நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்றான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "ஹனி நம்ம பையனா இது இப்படி பேசுறது? அவன் நல்லா வளர்ந்துட்டான் போலயே" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன்னா நான் வந்து இப்ப 11th கிரேட் படிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா கேட்கிறாரு, "உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்னா இல்ல. அப்படி எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்ததுன்னா வந்து நான் உங்க கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்ல, சாங் வந்து என்னமோ சொல்ல வரான். உடனே வந்து இவன் வாய வந்து மூடிக்கிறான். அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "என்ன ஆச்சு? சொல்லு சொல்லு" அப்படின்னு. அப்ப நம்ம வந்து சொல்றான், "எனக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட்னா இல்ல" அப்படின்ற மாரி சாங்கோட வாயில கைய வச்சுட்டு சொல்ல, அப்ப அவனுமே வந்து தலைய ஆட்டிடுறான். அவனும் வந்து தலையாட்டுனதுக்கு அப்புறமா அவன் வாயில இருந்து கைய எடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப நம்ம சாங் சொல்றான், "அவனுக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட்னா இல்ல. ஆனா வந்து அவனுக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் வேணும்னு வந்து லைக் பண்றான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன் சிரிச்சிடுறான். அப்புறம் உங்க மம்மி சொல்றாங்க, "எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்ல. சப்போஸ் இருந்தா வந்து நான் வந்து இன்ட்ரோ பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே, நீ எப்படி இன்ட்ரோ பண்ணுவ? எங்களுக்கு காட்டு" அப்படின்ற மாரி சொல்றாங்க அவங்க மம்மி. உடனே வந்து அவன் சொல்றான், நம்ம சாங் மேல கைய வச்சுட்டு, "மாம், டாட் இவன் தான் வந்து சாங் என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்ல, நம்ம சாங் வந்து அவன பார்த்தே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கோவோட மம்மி வந்து, "உன்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "அம்மா நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இப்ப வந்து மறுபடியும் கோவோட மம்மி சொல்றாங்க, "நீங்க வந்து தப்பு தப்பா பண்றீங்க. அதனால மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சாங்க பார்த்து கேட்கறாங்க, "உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு?" அவன் சொல்றான், "எனக்கு வந்து விண்டர் மெலான் சூப் சாப்பிட பிடிக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க அம்மா வந்து ஊ ஊ ஊ அப்படின்னு ஆக்ஷன் பண்றாங்க. அவன் கேட்கறான், "என்ன ஊ
எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, உங்க மம்மி என்ன சொல்றாங்கன்னா, அந்த மெலான் சூப்பை எடுத்து அவனோட கப்ல வைக்கிறது தான் உங்க மம்மி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறமா நம்ம கோவம் வேற வழி இல்லாம அந்த மெலான் சூப் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து நம்மளோட கோசாங்கோட இதுல வைக்கிறான். இதுதான் வந்து விண்டர் மெலான், இதை வந்து நீ நல்லா சாப்பிடு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவனுமே வந்து இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அவங்க மம்மி சொல்றாங்க, சூப்பர் ஸ்வீட்டி, நீ நல்லா பண்ணிட்டேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல ஃபேமிலியில அங்க இருந்து கட் பண்ண இவங்க கிளாஸ் ரூமா தான் காட்டுறாங்க. அவங்க சார் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம கோப பத்தி தான் தெரியும்ல, ஆரஞ்சை எடுத்து சாப்பிடலான்னு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை வந்து சார் கண்டுபிடிச்சிடறாரு. கோ அப்படின்னு சொல்ல அவன் எழுந்து நின்றுறான். என்ன பண்ற, நீ ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா, உனக்கு ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல, இல்ல சார் நான் ஆரஞ்சு சாப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி சீன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நீ வந்து என்ன பண்ணு, ஒத்த கால தூக்கு, அந்த ஆரஞ்சை எடுத்து உன் தலையில வச்சுக்கோ, கிளாஸ் முடியிற வரைக்கும் நீ அப்படிதான் நிக்கிற அப்படின்னு சொல்ல, சார் சாரி சாரின்னு சொல்ல, நீ நிக்கிறியா இல்ல என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அவனுமே வந்து தலையில ஆரஞ்சை வச்சுட்டு ஒத்த கால நின்னுக்கிட்டு இருக்கான். சார் பார்த்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து பின்னாடி வந்து அரிப்பு எடுத்துக்கிச்சு போல, அதாவது பீரோல துணி மாட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவனோட ஷார்ட்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு போல. அப்ப வந்து நம்ம கோசாங்க கூப்பிடுறான். கோசாங் கோசாங்க கூப்பிட்டா அவன், எதுக்குடா என்ன கூப்பிடுற, எதுக்கு என்கிட்ட பேசுற, அதுக்கப்புறம் நானும் உன்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ல மாட்டிக்கவான்னு சொல்ல, அது ஒன்னும் இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா சொன்னா நீ சிரிக்க கூடாதுன்னு சொல்லுவான். சரி சொல்லு அப்படின்னு சொல்ல, இது மாதிரி என் ஷார்ட்ஸ் வந்து இது மாதிரி மாட்டிக்கிச்சு, எனக்கு வந்து ரொம்ப அரிக்குது, நீ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வந்து சரி ஓகேன்னு அவன் பின்னாடி பாக்குறான். ஷார்ட்ஸ் வந்து நல்லா மாட்டின்னு இருக்கு, அதை வந்து இப்படி பிடிச்சி இழுத்து விட்டு எடுத்து விட்டுறான். அதுக்கப்புறமா வந்து கிளாஸுமே வந்து முடிஞ்சிடுது. அப்ப சார் சொல்றாங்க, நம்ம எல்லாருமே வந்து ட்ரிப்பு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க சார் போறோம் அப்படின்னு சொல்ல, அவரும் சொல்றாரு மாங்குரோ ஃபாரஸ்ட்டுக்கு தான் போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பேன். எங்க ஸ்கூல்ல நான் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு இந்த மகாபலிபுரம் இல்ல எதனா ஒரு கோவில் அப்படின்னு தான் காட்டுவாங்க. எப்பனா தான் வந்து குயின்ஸ்லாந்து, கிஷ்கிந்தா, எம்ஜிஎம்னு கூட்டு போவாங்க. மிச்சப்படி வந்து ஃபுல்லா வந்து வண்டலூர் ஜூ இல்லைன்னா வந்து மகாபலிபுரம் அப்படிதான் கூட்டு போவாங்க. ஆனா இவங்களை வச்சு பரவாயில்ல, ஃபாரஸ்ட் தான் கூட்டு போறாங்க. உடனே வந்து நம்ம ஆகஸ்ட் சொல்றான், ஏன் சார் நம்ம அங்கன்னா போனோம், நம்ம வேணா பேங்காக்கு போலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை மாதிரி சின்ன பசங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த இடம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லிடுறாரு. அப்ப நம்ம வந்து கேக்குறான், சார் நான் வேணா இப்போ உட்காரலாமா அப்படின்னு கேட்க, அவருமே வந்து சரி ஓகே உட்காருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து கோசாங்க பார்த்து சொல்றான், என்னோட பட்டு வந்து ரொம்ப இச்சிங்கா இருந்தது, நீ மட்டும் எடுத்து விடலன்னா நான் ரெஸ்ட் ரூம்க்கு போற மாதிரி ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கோசாங் வந்து அவனை பார்த்து சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து இவங்க எல்லாருமே வந்து நல்லா ட்ரிப்புக்கு தான் போறாங்க. நம்ம கேங் எல்லாருமே வந்து கடைசி ரோல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது பஸ்ஸோட லாஸ்ட் சீட்ல தான் நல்லா வரிசையா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சொல்றான், உங்களுக்கு எதனா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குன்னு அவன் பேகை ஓபன் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல ஃப்ரெண்டா இருக்கான்ல. நம்ம ஆகஸ்ட் வந்து கிட்ட இருந்து சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம அந்த படிப்பாளி பையன் வந்து சொல்றான், மார்னிங்கே வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் வந்து நம்ம ஓவரா எடுத்துக்கிட்டோம்னா உன்னோட சுகரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கான். அட பாவி, ட்ரிப்பு போற டைம்லயும் வந்து இவன் கிளாஸ் எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் வாயிலையும் வந்து சாக்லேட்டை எடுத்து போட்டு விட்டுடுறான். கொஞ்ச நேரமாவே வந்து உன் வயிறு வந்து ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தது, நான் தான் வந்து சகிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க, இவங்க பக்கத்திலேயே வந்து ஆகரும் வச்சும் இருக்காங்க. அப்ப ஆகர் வந்து அச்சய பார்த்து சொல்றான், நம்ம சார் வந்து சொன்னாரு இன்னைக்கு வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கும்னு, அதனால வந்து நீ கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஊன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் வந்து ஜன்னல் ஓரத்துல கோசாங் வந்து நல்லா ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க, வந்து அவன் காது கிட்ட போறான். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்ல ஒன்னா போறது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு சொல்ல, அவன் காதுல இருந்து ஹெட்போனை எடுத்துட்டு என்கிட்ட எதனா ஒன்று சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்போ அவன் காதுல போயிட்டு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவனுமே வந்து இவன் காதுல சொல்றான், நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன் சரியா அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, காய்ஸ் இப்போ நான் வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்நாக்ஸ் இது ஓபன் பண்ண போறேன், உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க வர வேண்டிய இடத்துக்குமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஓரத்துல, அதாவது ஒரு சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கு கீழே தான் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்றா, ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு, உங்க எல்லாரையும் பார்த்தாவே வந்து ரொம்ப கடுப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாரும் எதுக்கு அங்க இருக்கீங்க, என் கூட வாங்க, சூரிய ஒளி வந்து நம்ம மேல பட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம கோசாங் வந்து சொல்றான், அது வந்து காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான், இப்ப வந்து சன்லைட்ல வந்து நின்னோம்னா அது வந்து நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆகரும் நம்ம வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க, யாரு வந்து அதிகமா வந்து இந்த மரச்செடியெல்லாம் நடுறாங்கன்னு பாக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அடிச்சுக்க யாருமே இல்லை, நான் தான் அதிகமா பண்ணுவேன்
பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆகஸ்ட் வந்து சொல்றான், கைஸ் அச்சு வந்து உங்கள மாதிரி இல்ல. அவன் வந்து ரொம்ப டயர்டா இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, ஆகர் என்ன பண்றான், அவனோட கேப்ப எடுத்து அச்சுக்கு போட்டு விடுறான். அவன் வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவால்ல வச்சுக்கோன்னு சொல்லி அவன் தலையில போட்டு விடுறான். ஆச்சி சொல்றான், நான் ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு வந்து சன்லைட் வந்து சுத்தமா செட் ஆகாது அப்படின்ற மாரி சொல்ல, ஆகஸ்ட்டுமே வந்து எனக்கும் தான் அப்படின்ற மாரி சொல்றான். அந்த நேரத்துல படிப்பாவி பையன் வந்து, கோசாங் எங்கள வந்து பிக்சர் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து எடுக்க போறான். 2 பொண்ணுங்களோட அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப கேட்கறான், என்னையும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியா எங்க கேங்கா? ஒரே ஒரு பிக்க மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அவன் சொல்றான், இது வந்து நீங்க கேமராவோட ஓனர் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிடுறான். உடனே ஆகஸ்ட் கேட்கறான், ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து சரின்னு சொல்லிடுறான். அப்ப வந்து கேட்கறான், என்ன நான் கேட்கும்போது நோன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் கேட்கும்போது மட்டும் ஓகேன்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறமா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கழனில போயிட்டு ஆளுக்கு சேரனா மேல பூசிக்கிட்டு நிறைய செடியை தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சேரனா மேல பூசிக்கிட்டு நல்லா ஒரு பக்கம் ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே செடி நட்டுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்க அவர் சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் வந்து நான் ரிவார்டு கொடுக்க போறேன். 1 ஹவர் வந்து நீங்க ஜாலியா வந்து பீச்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் பீச்ல விளையாடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ ஆகஸ்டும் கோவம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம கோசாங்க தூக்கிக்கிட்டு நல்லா கடலுக்குள்ள போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க, நம்ம ஆச்சி மட்டும் பயந்துகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கடல்லாம் பயம். சரிவா நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இவங்க வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு அந்த டியூப் மேல உட்காந்துக்கிட்டு ஒன்னா குளிச்சுக்கிட்டு அப்படியே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பும் முடிஞ்சிடுது. மறுபடியும் பஸ்ல வந்து போயிட்டு இருக்கேன். ஆளாளுக்கு வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கோசாங் வந்து கிட்ட வந்து கேட்கறான், நீ வந்து என்கிட்ட கேட்டல்ல நம்ம வந்து ஒண்ணா ட்ரிப்பு போறது வந்து புடிச்சிருக்கான்னு, எனக்கு வந்து உண்மையாலே புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆச்சியும் ஆகரும் ஒருத்தர் தலை மேல ஒருத்தர் தலையை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆகஸ்டும் வந்து தூங்கிட்டு இருப்பான். அவன் முடிச்ச உடனே இவங்கள பார்த்துட்டு, நான் மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கோசாங்கோட வீட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து இருக்கான். இது வந்து ரொம்ப கூலா இருக்கு. எனக்கு வந்து இன்டர்நெட் கஃபேக்கு வந்து போறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கோசாங்கோட சிஸ்டத்தை தான் வந்து இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கேம் விளையாடுறதுக்காக. கோசாங் வந்து அப்படியே அவன் பெட்ல வந்து படுத்துக்கிறான். அவனை பார்த்து கேட்கறான், என்ன நீ தூங்க போறியான்னு கேட்க, இல்ல நான் என்னோட கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க போறேன், நீ வந்து கேம் பிளே பண்ணு அப்படின்னு சொல்ல, அவன் பார்த்து கேம் பிளே பண்ணிக்கிட்டு இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவன் முடிச்சு இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப வந்து அவனை பார்த்து சொல்றான், நான் வந்து உன்னை தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன், நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்க, அதான் சொன்னேன்ல கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க போறேன்னு, நான் எப்பவுமே படிக்கிற சமயத்துலயும் இப்படிதான் பண்ணுவேன், எனக்கு வந்து இப்ப படிக்கிற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கேம் விளையாடிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல, அப்ப கோசாங் சொல்றான், உனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா நீ உன் வீட்டுக்கு போலாம்ல, நீ இங்கே ஸ்டே பண்ண போறியான்னு சொல்ல, இல்ல உன்கிட்ட விளையாடுறதுக்கு வேற எதனா இருக்கா, நம்ம விளையாடலாம், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு ஆரஞ்சு வேணுமா, ஆரஞ்சு சாப்பிடுறியான்னு கேட்க, இல்ல என் வயிறு வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கிட்ட இருக்கிற விளையாட்டு சாமான் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், இந்த இதை வச்சு விளையாடு அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு என்னை பார்த்தா என்ன அவ்வளவு ஸ்மார்ட்டா தெரியுதா, எனக்கு வந்து இது விளையாட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமா வச்சிடுறான். என்னன்னா பண்ணிக்கோ போடான்னு சொல்லிட்டு அவன் படிக்கிற மாதிரி போக, இவன் என்ன பண்ணிடுறான், அவனோட நோட் புக்ல இருந்து ஒரு பேப்பரை வச்சு ஏதேதோ பண்ணி மடிச்சு வைக்கிறான். நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் இல்லையா, ரெட்டு எல்லோ கிரீனு அப்படின்னு போட்டு கலர் கலரா சொல்லி விளையாடுவோம் இல்லையா, அது மாதிரி அவன் செஞ்சுட்டு கோசாங் இங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்பர் கேமு, நம்ம விளையாடலாம், நீ எதனா ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து 1ன்னு சொல்லிடுறான். எவ்வளோ டைம்ஸ்னு கேட்க 10 டைம்ஸ்ன்னு சொல்றான். அதை வந்து 1 2 3 4 அப்படின்னு போட்டு, பி கேர்ஃபுல், உன்னோட ஃப்ரெண்டு தான் வந்து உனக்கு வந்து ஒரு லவ்வரா மாறுவாங்க அப்படின்னு சொல்ல, எந்த ஃப்ரெண்டுன்னு கோசாங் கேட்கறான். நம்ம கிளாஸ்ல தான் நிறைய பேர் உன் மேல கிரஷா இருக்காங்கல்ல, அதுல வேற யாரனா அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே வந்து முட்டாள்தனம், நீ இதனா நீ நம்புறியான்னு கேட்க, இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். வேணும்னா நீ மறுபடியும் விளையாடேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து 4 நம்பர் சொல்றான். சரி எவ்வளவு டைம்னு கேட்க 20ன்னு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு 1 2 3 4 அதே மாதிரி ஃபாஸ்டா எண்ணிட்டு, நம்ம கேங்லயே வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் டேட் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் வந்து நம்பாத மாதிரியே சொல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆகஸ்டுக்கும் ஆகருக்குமே வந்து நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து டைரியா வரும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ நம்பலன்னா இப்ப நீ ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவன் வந்து 2ன்னு சொல்லிட்டு 15 டைம்ஸ் சொல்றான். அவனும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட சோல்மேட் வந்து உன்னோட லெஃப்ட் சைட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனோட டேபிள தான் பாக்குறான். டேபிள் பக்கத்துல வந்து புக்கு இருக்கு, அந்த டம்ளர் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா அது இருக்கு. அப்படியே பார்த்தா நம்ம கோவோட வீடியோ இருக்கு. அவன் அதை பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, இவன் வந்து சொல்றான், ஓ உன்னோட சோல்மேட் வந்து உன்னோட புக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் வந்து நானும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறான். சரி டைம் ஆயிடுச்சு, நீ இங்கே
இங்கேயே ஸ்டே பண்றியா அப்படின்னு கேட்க, அவனும் சரின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வந்து குளிக்க மாட்டேன். நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போகறதுக்கும் வந்து லேசியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோசாங் போயிடுறான். கோசாங் போன உடனே அங்க இருக்கிற பேகு அந்த டப்பாவெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இவன் படுக்க ரெடி ஆயிடுறான். அதுக்கப்புறம் மிட் நைட்டும் ஆயிடுது. 2 பேரும் வந்து ஒண்ணா தான் வந்து இப்ப படுத்துட்டு இருக்காங்க. கோ வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. கோசாங் வந்து அவனையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. நமக்கு வந்து ஒருத்தர் மேல லவ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 செகண்ட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல வந்து கண்ணாடி போட்டுட்டு வந்தான் இல்லையா? அப்ப வந்து நம்ம கோவ பார்த்துட்டு 1ன்றான். அதுக்கப்புறம் கோ வந்து அவனோட சென்ட் ஸ்மெல்ல பார்த்துட்டு மோந்து பார்ப்பான் இல்லையா? அதை வந்து 2ன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோசாங் கிட்ட இருக்க ஜூஸை வாங்கிட்டு நானும் டேட் பண்ண போறேன்னு சொல்லி கத்துவான் இல்லையா? அதை 3ன்னு சொல்றான். அப்புறம் கோவோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சும்மா ஒரு ரிஹர்சல் பார்த்திருப்பாங்க இல்லையா? அதை வந்து 4ன்னு சொல்றான். இவங்க எல்லாரும் ட்ரிப்பு போன சமயத்துல வந்து செடிலாம் நட்டு விளையாடி இருப்பாங்க இல்லையா? அத வந்து 5ன்னு சொல்றான். அதுக்கப்புறமா பீச்ல விளையாடுனத வந்து 6ன்னு சொல்லிட்டு, இப்ப எங்க 2 பேரும் ஒண்ணா படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணா படுத்துட்டு இருக்கிறப்போ, நம்ம கோ வந்து இப்படி திரும்பி அவன பார்த்து படுக்க, அவன் வந்து இவனையே பார்த்து ஈன்னு சிரிச்சுட்டு இருக்க. அவனுமே வந்து சிரிச்சுட்டு சைலண்டா இருக்கான். அத வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டு கிஸ் பண்றான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சீக்கிரமா நான் உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.